ரங்கம் அதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. என்ன தெரிகிறது? ஓ என்னண்ணா காலி டப்பால லைட்டை வச்சு குத்துருக்கீங்க, கேமரா எங்கண்ணா? அதுதான்ப்பா அவனை படம் பிடிச்சிருக்குது. அப்புறம் எதுக்குண்ணா கூலிப்படம் பிஜிஎம்லாம் போட்டு இதை தூக்கிட்டு வர சொன்னீங்க? சும்மா ஒரு பில்டப்பு. லூசு. என்னப்பா பேட் வச்சா? இல்லைண்ணா மூடிட்டு வடா என்ன. சரிடா சொன்னேன். போன வருஷம் இதே மாதிரி ஒரு கேமரா வாங்கினாங்க, இந்த வருஷமும் அதே மாதிரி இன்னொரு கேமரா வாங்கியிருக்காங்க. இவங்களுக்குலாம் இதுக்கு காசு ஏது? ஏன் திமுங்களா எப்படி சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ₹1 காசு கொடுத்ததில்ல. இப்போ வரைக்கும் அப்ரசன்டிஸாவே வேலை வாங்கிட்டு இருக்காங்க. கேட்டு தெரிஞ்சுக்கோ. சரிண்ணா, இந்த கேமரா வாங்குறதுக்கு காரணம் என்ன? என்ன காரணம்? ஆர்வம் தான் காரணம். யாருக்கு யார் மேல ஆர்வம்? கேமரா மேல ஆர்வம், அந்த ஆர்வத்துல வாங்கிட்டுப்பான். சரி, பர்டிகுலரா இந்த கேமரா வாங்குவதற்கான காரணம் என்ன? நான் சொல்றதை விட என் தலைவன் சொல்லுவேன். அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே. ஃபிளாஷ்பேக். ப்ரோ நெக்ஸ்ட் டைம் பிளாக் மேஜிக் கேமரா வாங்கிடுங்க. இதெல்லாம் ஹேண்டில் பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இப்போ பர்டிகுலராக இந்த கேமரா எதுக்கு அப்படின்னா, இது ஒரு சினிலைன் கேமரான்னு சொல்லுவாங்க. சினிலைன் கேமராலே கிராப் சென்சார்டு கேமரா இது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து லோ லைட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். நமக்கு அடுத்தடுத்து இருக்கிற நிறைய ஸ்கிரிப்ட் வந்துட்டு நிறைய நம்ம நைட் டைம்லேயே ஷூட் எடுக்கிற மாதிரி இருக்குது. சமயத்தில் நோ லைட் ஃபோட்டோகிராஃபியை ஷூட் பண்ணுற மாதிரி நமக்கு நிறையவே இருக்குது. அதனால பர்டிகுலராக இந்த ஒரு கேமராவை செலக்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இவங்க கொடுக்குற நம்மளுடைய ஒரு படத்துக்குமே 3000-4000 வியூஸ்க்கே நம்மளுடைய சப்போர்ட் அதிகமாக இருக்குது. அதுக்கே நமக்கு பெரிய ஸ்கில்ஸ் இருக்குது, எடுக்கலாம் கண்டிப்பாக. சரி, ஓகே. அடுத்து என்னுடைய கேள்வி வந்து என்னுடைய கேமராமேனுக்கிட்ட தான். இந்த கேமரா தான் வாங்கணும் அப்படின்னு இவருக்கு எதுக்கு நீங்கள் சொன்னீங்க? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் மூவி பண்ணும்போது வந்துட்டு நிறைய நம்ம ஸ்டடி ஸ்டார்ட்லேயே ஒர்க் பண்ணிட்டோம். ஸ்டடி ஸ்டார்ட்டில் ஏன் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, அந்த டைலாகோட இன்டென்சிட்டி அதெல்லாம் நிறைய இருந்ததுங்கிறதுனால, நாமளும் ஃபஸ்ட் டைம் தான் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் நம்ம ஸ்டடியாகவே போகணும். அதனாலேயே அடுத்த படத்தில் வந்துட்டு கிம்பலை கொடுத்தே ஃபுல்லாக ஒர்க் பண்ண வச்சுட்டாங்க. பெண்டு ஃபுல்லாக கழட்டி விட்டாங்க நம்மளை. அது போக ஃப்யூச்சரில் வர படமும் நிறைய நைட்டில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியே ஸ்கிரிப்ட்லாம் நிறைய இருக்குங்கிறனால இந்த கேமரா வந்துட்டு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி சஜஸ்ட் பண்ணுது. ஏன்னா இது லோ லைட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். சினிமா கேமரா அப்படிங்கிறதுனால நமக்கும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அடுத்தடுத்த படத்துக்கு நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை சஜஸ்ட் பண்ணுது. அது போக இந்த கேமராவில் வந்துட்டு லாகில் வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அதோட டைனமிக் ரேஞ்சாக இருக்கட்டும், அந்த கலரோட டெப்த்து, அந்த சென்ஸ் எல்லாமே இதில் சூப்பராக இருக்கும். அதனால அடுத்த வர ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு நல்ல குவாலிட்டியாக கொடுக்கலாம் அப்படின்றனால நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு இந்த கேமராவை சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கேமரா மட்டும் தான் வாங்கியிருக்கோமா, இல்லை இந்த கேமரா கூடவே நிறைய ஃபீச்சருக்காக அக்சசரிஸும் வாங்கியிருக்கீங்களா? சரிண்ணா, இப்போ இந்த கேமரா அதோடைய ஆக்சசரிஸ்லாம் எங்கே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணீங்களா? இல்லை, ஆஃப்லைனில் தான் பர்ச்சேஸ். இப்போ வேளச்சேரியில் வந்து கேமரா நீட்ஸ்னு ஒரு கடை இருக்குது. நம்மகிட்ட இருக்கிற எல்லா கேமராஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அவர்கிட்ட தான் வாங்குறது. ஆன்லைனில் வந்து ரொம்ப ரேராக தான் வாங்குவோம். அவர்கிட்டே ரீசனபிளான ப்ரைஸ் சொல்லுவார். ஸோ அவர்கிட்டே வாங்கிக்கிறது. ஓகே, புரிஞ்சிச்சு. ஓகே காய்ஸ், நீங்கள் அந்த கடைக்கு போயிட்டு NVT 2025 அப்படின்னு ஒரு ரெஃபரல் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா கேமரா ஆக்சசரிஸ். ப்ரோ, அதெல்லாம் கோடுலாம் இல்லை. அவருக்கு NVTனா என்னன்னே தெரியாது. நீங்கள் போயிட்டு என்ன வாங்கணும்னு சொன்னீங்கன்னா அவரே உங்களுக்கு சொல்லிடுவாரு. நல்ல ரீசனபிளான ப்ரைஸில் கொடுப்பாரு, வாங்கி. அப்படியே நீங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி இந்த சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து ஒருத்தர் வந்து இந்த சேனலுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன பண்ணலான் இருக்கீங்க? அதே தான் அந்த கேமரா வாங்கியிருக்கோம். அவர் யார் தெரியுங்க? யாரு? ஐயா, இந்த ட்விஸ்ட்டை நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை.